நம்ம என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நெய் சாதம், நெய் சோறு, சிக்கன் கிரேவி. கிரேவி ஆகிடுமா குழம்பு ஆகிடுமா? கிரேவி அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சாச்சு. இது எங்கே வாங்கினது? நிறையா இருக்கு இந்த இதெல்லாம். தனித்தனியாக இருக்கும். நல்லா இருக்கு. எவ்வளோ இது? 30 ரூபா. 30 ரூபாய்க்கு தேவாமல் இது இவ்வளோ இருக்கு. 10 ரூபாய்க்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கும். இதில் இவ்வளோ இருக்கு, நிறையா இருக்கு. இதே கீ ரைஸ்க்கும் கிரேவிக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே வச்சுக்கிறேன். இதில் சாதத்தை வச்சுட்டு, நெய் சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து குழம்பு வச்சிடலாம். இது விசில் வரத்துக்குள்ளே அது இது பண்ணிடலாம். ஹீட் ஆகட்டும். கீ ரைஸ்லாம் சட்டு புட்டுன்னு செஞ்சு வேலையை முடிச்சு விட்டு போயிடலாம் ஈஸியாக. போட்டோமா, செஞ்சோமா, முடிஞ்சிருச்சு. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிப்போம். இது வந்து இந்த நெய் தான், வேறு எதுவுமே டேஸ்ட் கொடுக்காது. இதில் வந்து ரைஸ் ஊற போடணுமா? இது ரைஸ் ரொம்பலாம் ஊற வேணாம், லைட்டாக நம்ம சாதாரணமாக நார்மலாக சாதத்துக்கு வடிக்கிற ரைஸ் தான் வச்சுருக்கோம். சும்மா களைஞ்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஊற வச்சா கொஞ்சம் விசில் வச்சுக்கணும். ஊற வைக்கலன்னா கொஞ்சம் விசிலுக்கு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்க வேண்டியதான். ஹீட் ஆகட்டும். முந்திரியை வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். முந்திரியை போட்டுட்டு நெய்யில் போட்டுக்கிறேன். உடைக்கவே இல்லை, முழுசாக இருக்கு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டை, சோம்பு, அது இல்லாமல் இதுக்கு வந்து ஸ்மெல்லு கொடுக்காது. வேறு எதுவுமே நம்ம மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதனால் இதுதான் நிறையா போட்டுக்கணும். நெய்யை ஊற்றிட்டு முந்திரியை போட்டதுக்கப்புறம் இந்த பட்டை, சோம்பு, இது இருக்குல்ல கிராம்பு, இதெல்லாம் போட்டுக்கணும். கொஞ்சம் நிறையா போட்டுட்டோன்னா வாசம் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுட்டு லைட்டாக சோம்பு. அடுத்து வெங்காயம். இதுக்கு வெறும் வெங்காயம் மட்டும்தான். சும்மா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் சுத்தமாகவே தக்காளி போட மாட்டாங்க. நான் சும்மா ஒன்று போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, போடலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நெய்யே போதும், வதங்கணும்ல எல்லாம், அதுக்காக. வயசாகுது. இந்த சைடு கிரேவிக்கு வச்சிடவா? முடிச்சுட்டு ஏன் அது சைடில் அப்படியே இதையும் பார்த்துப்பேன். ரெண்டும் ஒரே மாதிரி தானே பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு இது தக்காளி கட் பண்ணி சொன்னால் அதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 போட்டுக்கேன். இதில் வேறு எதுவுமே நம்ம காரம்லாம் சேர்க்க மாட்டோம்ல, அதனால் 2 3 கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகா. கருவேப்பிலை, புதினா தான் இல்லை. புதினா போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். புதினா தான் இல்லை. வதங்கிட்டு இருக்கிறதுல அரிசியை களைஞ்சி வச்சுப்போம். இது வந்து 2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். கழிக்கிறேன்.
போன வாரம் என்ன சமைச்சோம்? ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி. இல்லையா, அதுக்கு முன்னாடி தானே பிரியாணி. நான் ஞாபகம் இல்லை. நான் அரிசியை களைஞ்சி வச்சுட்டேன். இருக்கட்டும், இது வதங்கிட்டே இருக்கட்டும். அப்படி பண்ணிடலாம். வதங்கிட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிப்போம். கட் பண்ணி வச்சுருக்கேன், அரைக்கல, அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதை வந்து போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்பூன் போடுறாங்க, கொஞ்சம் கிரேவிக்கு வேணும். போட்டு வதக்கிட்டேன். உப்பு போட்டுப்போம். வெங்காயத்துலேயே போட்டு உப்பு போட்டு வதக்கலாம், நல்லா வதங்கிடும். மீட்டை போட்டுக்கிட்டேன். வதங்கிட்டு நல்லா அடுத்து தண்ணி ஊற்றுவோம். 2 டம்ளர் தண்ணி எடுத்துன்னா அப்படின்னா 4 டம்ளர். அதாவது சாதாரணமாக நம்ம வடிக்கிற ரைஸ் தானே வைக்க போகிறோம். அதனால 2 டம்ளர் கொஞ்சமாக தான் நான் எடுத்தேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். கலந்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கேன். இந்த தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம். இதே அளவுக்கு தேங்காய் அரைச்சி பால் எடுத்து அதை வச்சோன்னா தேங்காய் பால் சாதம். அது நல்லா தான் இருக்கும். அது ஒரு நாள் வீடியோ போடுவோம். அது நல்லா தான் இருக்கும். அடுத்து இது எம்டியாக நெய் மட்டும் போட்டு செய்கிறது. இதுக்கு பதில் தேங்காய் பாலை போட்டு செஞ்சோன்னா அது தேங்காய் பால் சாதம். நல்லாயிருக்கும். கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா அரிசியை போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து கிரேவி வைப்போம். இது இன்னும் கொதி வரல. கொதிச்சோன்னா ரைஸை போட்டு மூடி வச்சிட்டோன்னா இது வந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸ் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். வரணும் 3 விசில் வச்சுக்கோ. 3 விசில் கரெக்டாக தான் இருக்கும். நல்லா வந்துருக்கு பாருங்க ரைஸு. கொலையெல்லாம் இல்லை, வேற வரையாவும் இல்லை. நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு ரெடி. சாப்பிடலாம்.